அனைவருக்கும் வணக்கம். 6/1/2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 எக்ஸாம் நடந்தது. இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நடந்தது. இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட இந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் இருக்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, உதகமண்டலம் என்ற ஊர் பெயரின் மருவு உதகை. இரண்டாவது கேள்வி, வண்ணாரப்பேட்டை என்ற ஊரின் மருவு. ஆன்சர் ஆப்ஷன் பி வண்ணை. மூன்றாவது கேள்வி, நாகப்பட்டினம் இதனுடைய மருவு பார்த்திங்கன்னா நாகை. நான்காவது கேள்வி, கலைச்சொல் அறிக. தீசிஸ்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆய்வேடு. சின்னம்னா இங்கிலீஷில் எம்பலம்னு சொல்லுவாங்க. பதிவேடுனா ரிஜிஸ்டர். குறியீட்டியல்னா சிம்பலிசம். ஐந்தாவது கேள்வி, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமானா ஆன்சர் ஆப்ஷன் ஏ திரைப்படம். தொலைக்காட்சினா இங்கிலீஷில் டெலிவிஷன். மின்னஞ்சல்னா இமெயில். வானொலினா ரேடியோ. ஆறாவது கேள்வி, இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது. ஆன்சர் ஆப்ஷன் டி ஏவல் விடை. ஏழாவது கேள்வி, இதுவும் விடை வகைதான். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுட்டு விடை. எட்டாவது கேள்வி, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். ஆன்சர் ஆப்ஷன் சி நேர்விடை. ஒன்பதாவது கேள்வி, அலுவல் சார்ந்த சொற்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி செயற்கை நுண்ணறிவு. பத்தாவது கேள்வி, கலைச்சொல்லின் பொருளறிந்து விடையை எழுதுக. கல்ச்சுரல் அகாடமி. ஆன்சர் ஆப்ஷன் டி பண்பாட்டுக் கழகம். 11வது கேள்வி, பின்வரும் கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக. டிக்கெட் இன்ஸ்பெக்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி பயணச்சீட்டு ஆய்வர். 12வது கேள்வி, பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமை தொடரை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் சி உள்ளங்கை நெல்லிக்கனி போல. 13வது கேள்வி, காக்கை உட்கார பனம் பழம் விழுந்தது போல. இவ்வுவமையால் அறியப்படும் பொருளினை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தற்செயல் நிகழ்வு. 14வது கேள்வி, கொடிகட்டு பறத்தல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி புகழ்பெற்று விளங்குதல். 15வது கேள்வி, எவ்வகை வினா. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். ஆன்சர் ஆப்ஷன் பி பிறவினை. 16வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வாக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் பி பிறவினை. 17வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். இது சரியான வாக்கியம். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் என்பது வினா தொடர். எவ்வளவு உயரமான மரம் என்பது உணர்ச்சி தொடர். இது நாற்காலி அவன் மாணவன் என்பது பெயர் பயனிலை தொடர். 18வது கேள்வி, விடைக்கேற்ற வினா அமைக்க. பானையின் வெற்றிடமே நமக்கும் பயன்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. 19வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதற்கு சரியான வினா. தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு. 20வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார். 21வது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. பணிந்து அப்படிங்கிறது என்பதன் பொருள் பணிவுடன் நடத்தல். பணித்து அப்படின்னா கட்டளையிடுதல். 22வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் ஆப்ஷன் சி பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். 23வது கேள்வி, இதுவும் அதே மாதிரியான கொஷின் தான். ஆன்சர் ஆப்ஷன் சி நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம். 24வது கேள்வி, இதுவும் சேம் பேட்டர்னில் தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இதனுடைய இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வலுவமைதி. 25வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. தவில், படகம், பிடில்,
பேரியாழ் என்பது சரியான விடை. 26வது கேள்வி, பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. தேவை, ஐயம், சிறப்பு, தமிழ்நாடு, கண்ணன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐயம், கண்ணன், சிறப்பு, தமிழ்நாடு, தேவை. 27வது கேள்வி, இதுவும் அகர வரிசைப்படுத்துக தான். ஆன்சர் ஆப்ஷன் டி, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. 28வது கேள்வி, வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. பாடி, பாடி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, பாடினால் என்பது சரியான விடை. 29வது கேள்வி, வினைமுற்று கீழ் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓடி என்பது ஏவல் வினைமுற்று சொல். மீதி இருக்கக்கூடிய இந்த செல்க, வாழ்க, வாழிய இதெல்லாமே வியங்கோல் வினைமுற்றுகள். 30வது கேள்வி, விளைவது வேர்ச்சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விளை என்பது விளைவது என்பதனுடைய வேர்ச்சொல். இந்த விளையினுடைய மீனிங் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் உண்டாக்குதல். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இந்த விளையினுடைய மீனிங் பொருளின் மதிப்பு. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய இந்த விளையினுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம். 31வது கேள்வி, வருக வேர்ச்சொல்லை தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி, வா. 32வது கேள்வி, அறியேன் என்பதன் வேர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி, அறி. 33வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி, இதெல்லாமே குலை வகை. அடி வகைக்கு வந்து பார்த்திங்கன்னா தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு இதெல்லாமே அடிவகை. கடலை, விதை, பயறு இதெல்லாமே மணிவகை. இளம் பயிர் வகை அப்படிங்கிறது கன்று, பிள்ளை, குருத்து இதெல்லாமே இளம் பயிர் வகை. 10th புக்கில் வந்து இது கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. 34வது கேள்வி, ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல். மலைக்குகை. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிலம், முளை. பிலம்னாலும் மலைக்குகை தான், முளைனாலும் மலைக்குகை தான். 35வது கேள்வி, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வாழை, வாழை. ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாழை பார்த்திங்கன்னா மீனை வந்து குறிக்கும். இரண்டாவதாக இருக்கக்கூடிய வாழை வந்து மரத்தை வந்து குறிக்கும். இது இல்லாமல் இந்த வாழை வந்து பார்த்திங்கன்னா குண்டுலா வரக்கூடிய லை வந்து இளம் பெண்ணை வந்து குறிக்கும். 36வது கேள்வி, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சிரம் என்பதன் பொருள் வந்து தலை. இதுவே இந்த தலை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யாப்பினுடைய ஒரு உறுப்பு. இதனுடைய மீனிங் வந்து கட்டுதல். இந்த சிறப்பு லை வரக்கூடிய தலை இதனுடைய மீனிங் வந்து இலை. 37வது கேள்வி, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. கிண்ணம், கிண்ணம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிறு பாத்திரம், துன்பம். 38வது கேள்வி, கிரெடிட் கார்டு இணையான தமிழ் சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி, கடன் அட்டை. பற்று அட்டைனா இங்கிலீஷில் டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தால்னா கரன்சி நோட், காசோலைனா செக். 39வது கேள்வி, டிஜிட்டல் இணையான தமிழ் சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி, மின்னணு மயம். 40வது கேள்வி, வலுவு சொற்களை நீக்குதல். பிழையற்ற தொடரை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, செழியன் வந்தான் என்பது சரியான விடை. 41வது கேள்வி, சந்திப்பிழை நீக்கி எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு என்பது சரியான விடை. முத்தமிழ் என்பது இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். 42வது கேள்வி, சரியான மரபு சொல்லை இணைக்க. கமுகுனா பாக்கு. இதனுடைய சரியான விடை பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, கூந்தல். தென்னை, பனை தாவரங்களினுடைய இலைப்பெயர் ஓலை. கரும்பு, நாணல் போன்ற தாவரங்களினுடைய இலைப்பெயர் தோகை. தாழையினுடைய இலைப்பெயர் மடல். 43வது கேள்வி, இலக்கண வகைகள் பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஆன்சர் ஆப்ஷன் சி, தொடை. இலக்கண வகைகள் வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து இருக்குது.
எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லிட்டு 5 வகைகள் இருக்குது. இதில் எழுத்து வந்துருச்சு, சொல் வந்துருச்சு, அணி வந்துருச்சு. தொடை அப்படிங்கிறது யாப்பினுடைய யாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 உறுப்புகள் இருக்கும். அதில் ஒரு உறுப்பு தான் வந்து தொடை. 44வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிதல். பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. ஆன்சர் ஆப்ஷன் டி பஞ்சு. இதில் பஞ்சு அப்படிங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம். மீதி இருக்கக்கூடிய இந்த பத்து, பாக்கு, பாட்டு இதெல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். 45வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிதல். புனை, மிதவை, நீக்கான், தெப்பம். ஆன்சர் ஆப்ஷன் பி நீக்கான். நீக்கான் வந்து பார்த்திங்கன்னா கப்பலை செலுத்தக்கூடியவங்களை நீக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெப்பம், புனை, மிதவை இது எல்லாமே கப்பலை குறிக்கக்கூடிய பெயர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தெப்பம், புனை, மிதவை எல்லாமே சிறிய நீர்நிலையை கடக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. 46வது கேள்வி, ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி தெளிவு. சோர்வினுடைய எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கம். அணுகு, விலகு இதனுடைய எதிர்ச்சொல் வந்து அணுகு. 47வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி சோர்வு. தெளிவுக்கு எதிர்ச்சொல் ஐயம், இப்போ தான் பார்த்தோம். அணுகுக்கு எதிர்ச்சொல் வந்து விலகு. பொய்மைக்கு எதிர்ச்சொல் வந்து வாய்மை. 48வது கேள்வி, எதிர்ச்சொல் எழுதுக. எழுதினா ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரிது. 49வது கேள்வி, பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி பூட்டும் கூட்டல் கதவுகள். 50வது கேள்வி, வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி வானம் அறிந்த. 51வது கேள்வி, மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி மானம் இல்லா. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டை தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும் அசுவினி முதலான 27 விண்மீன்களை நான்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோள் செவ்வாய் என்றனர். புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர். புதனுக்கு அறிவன் அப்படிங்கிற பெயரும் உண்டு. வியா என்றால் பெரிய என பொருள்படும். எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை வியாழன் என அழைத்தனர். வெண்மை நிறமுடைய கோள் வந்து வெள்ளி எனப்பட்டது. இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையையும் புலப்படுத்துவனாக உள்ளன. அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-9 கொஷின் இருக்குது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. 52வது கேள்வி, சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி புதன். 53வது கேள்வி, பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி கோள்மீன். இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம். நட்சத்திரங்கள் 27 விண்மீன்களை என்ன அழைச்சிருப்பாங்கன்னா நான்மீன் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. 9 கோள்களை வந்து கோள்மீன் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. 54வது கேள்வி, புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிவன். புதிதாக அறிந்ததனால் புதன் கோளுக்கு அறிவன் அப்படிங்கிற பேர் இருக்குது. 55வது கேள்வி, வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி வியாழன். வியா என்றால் பெரிய என்று பொருள். 56வது கேள்வி, சங்க புலவர்கள் டேஸ் அறிவையும் சிந்தனையையும் பெற்றிருந்தனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வானியல். 57வது கேள்வி, கலைச்சொற்களை அறிதல். கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி செவ்விலக்கியம். வட்டார இலக்கியம்னா ரீஜனல் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். 58வது கேள்வி, பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி அவை அல்ல என்பது சரியான விடை. 59வது கேள்வி, ஆண்பால் அல்லேன், பெண்பால் அல்லல், ஒன்றன்பால் அன்று, பலவின்பால் அல்ல. ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 4, 2, 1.
60வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி, நான் அல்லேன். 61வது கேள்வி, சொற்பொருள் பொருத்துக. ஆளாளம் அப்படின்னா நஞ்சு, அந்தம்னா முடிவு, அயன்னா பிரம்மன், மால்னா விஷ்ணு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 3, 4, 1, 2. 62வது கேள்வி, இதுவும் சொல் பொருள் தான். கதலி எப்படின்னா வாழை, பூகம்னா கமுகு, கவரினா சாமரை, மன்றல்னா மாளிகை. ஆன்சர் ஆப்ஷன் பி, 3, 1, 4, 2. 63வது கேள்வி, பிழை திருத்துதல். ஒரு ஓர். சரியான விடையை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒரு நண்பர். உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்தணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்தணும். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும். ஒரு நண்பர், இதில் நான் என்பது உயிர்மெய் எழுத்து, அதனால் ஒரு என்பது சரியான விடை. 64வது கேள்வி, புத்தகம். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரு புத்தகம்னு கொடுத்துருக்காங்க. பூ என்பது உயிர்மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது தான் பயன்படுத்தணும், அதனால் சரியான விடை ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரு புத்தகம். 65வது கேள்வி, மாடு. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரு மாடு. மா என்பது உயிர்மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது வரணும், அதனால் இது சரியான விடை. 66வது கேள்வி, பிழையற்ற தொடரை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி, இவை நல்ல பழங்கள் அல்ல என்பது சரியான விடை. 67வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டை கால வழக்கம். 68வது கேள்வி, எவ்வகை தொடர். என் அண்ணன் நாளை வருவான் என்பது செய்தி தொடர். 69வது கேள்வி, சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. கல், குவியல். ஆன்சர் ஆப்ஷன் பி, கற்குவியல். 70வது கேள்வி, சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. புல். ஆன்சர் டி, கட்டு, புல் கட்டுன்னு வரும். குவியலுக்கு வந்து கற்குவியல்னு சொல்லலாம். வைக்கோல் போர், திராட்சை குலை. 71வது கேள்வி, ஆசிரியப்பாவின் ஓசை எது. ஆன்சர் ஆப்ஷன் சி, அகவலோசை. களிப்பாவினுடைய ஓசை துள்ளலோசை. வெண்பாவினுடைய ஓசை செப்பலோசை. வஞ்சிப்பாவினுடைய ஓசை தூங்கலோசை. 72வது கேள்வி, மலருண்டு பெயரும் உண்டு, இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும். ஆன்சர் ஆப்ஷன் டி, மலரும் பெயரும் உண்டு. 73வது கேள்வி, ஓடு என்ற வேர்ச்சொல்லின் வினையற்ற தொடர் எது. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓடி வந்தாள். அருணா ஓடினாள் என்பது எழுவாய் தொடர். ஓடிய அருணா என்பது பெயரற்ற தொடர். அருணாவிற்காக ஓடினாள் என்பது வேற்றுமை தொடர். 74வது கேள்வி, கலை சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி என்பது விண்வெளி தொழில்நுட்பம், இது சரியான விடை. நானோ டெக்னாலஜினா மீநுண் தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ் என்பது புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். 75வது கேள்வி, காஸ்மிக் ரேஸ் கலைச்சொல் அறிதல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விண்வெளி கதிர்கள். அகச்சிவப்பு கதிர்கள் வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ். புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ். 76வது கேள்வி, வில்வைண்ட் கலைச்சொற்களை அறிதல். ஆன்சர் ஆப்ஷன் பி, சுழல் காற்று. நிலக்காற்றுனா லேண்ட் ப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. கடல் காற்றுனா சீ ப்ரீஸ். பெருங்காற்றுனா டெம்பஸ்ட். 77வது கேள்வி, கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. பகர்வனர் திரிதரு நகர விதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். கூற்று 1. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம், இது சரியானது. இந்த பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும். சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள். காருகர் என்பதன் பொருள் வந்து சிற்பின் கொடுத்துருக்காங்க, இது தவறானது.
காருகர் என்ற சொல்லினுடைய பொருள் பார்த்திங்கன்னா நெய்பவர் என்பது சரியான விடை. நகரம் என்பதன் எதிர்ச்சொல் வந்து கிராமம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து தவறுன்னு கொடுத்துருக்காங்க. நகரம் என்பதன் எதிர்ச்சொல் வந்து கிராமம் தான். இதுக்கான சரியான விடை வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு இருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 4வது கேள்வி, இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருள் சந்தனமும் அகிலும் என்பது சரியான விடை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 4 சரியானது. காருகர் அப்படின்னா நெய்பவர், நகரம் என்பதன் எதிர்ச்சொல் வந்து கிராமம் இல்லை போல், வேறு ஏதோ இருக்குது. அதனால் வந்து யாருக்கா தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 78வது கேள்வி, கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று 1, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாளை உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். இது சரியானது. கூற்று 2, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. இது வந்து கூற்று 2வது கூற்று தவறானது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல வந்து இருக்குது. இது வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. கூற்று 3, காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர். இது வந்து சரியான விடை. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 3 சரி. 79வது கேள்வி, குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக. கொடை கொடை கோடை. கொடைனா ஈகை, கோடைனா வெயில் காலம். 80வது கேள்வி, மறி மாறி. மறினா தடுத்தல், மாறினா வேறுபடுதல். 81வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. வரம்னா அருள், வாரம்னா கிழமை. 82வது கேள்வி, இரு பொருள் தருக. திங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, மாதம் நிலவு. 83வது கேள்வி, மதி என்பதன் இரு பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அறிவு நிலவு. 84வது கேள்வி, தகுந்த சொல்லால் நிரப்புக. சிறுமி தனது கையால் மலர்களை வைத்திருந்தாள் என்பது சரியான விடை. 85வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. இடிவுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உடன் இருந்து. இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது என்பது சரியான விடை. 86வது கேள்வி, சரியான சொல்லால் நிரப்புக. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். ஆன்சர் ஆப்ஷன் சி, இயற்கை செயற்கை. 87வது கேள்வி, சரியான இணைப்பு சொல். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. ஆன்சர் ஆப்ஷன் சி, அதனால் என்பது சரியான விடை. இந்த கூற்றுக்கான இந்த மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யாருன்னா அன்னை தெரசா அவர்கள் வாழ்ந்திருப்பாங்க. அதனால் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடச்சிருக்கும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 6th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. 88வது கேள்வி, சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி, மேலும். 89வது கேள்வி, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இல்லை என்றால். 90வது கேள்வி, திருக்குறளை இயற்றியவர் யார்? 91வது கேள்வி, எறும்பு பாடுவது எதற்காக? 92வது கேள்வி, கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளை என்பது எதிர்காலம். ஆன்சர் ஆப்ஷன் பி, எதிர்காலம். 93வது கேள்வி, இதுவும் பொருத்தமான காலம்தான். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். அன்றே என்பது இறந்த காலம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, இறந்த காலம். 94வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிகழ்காலம். இப்போ தான் வந்து நடந்துட்டுருக்காங்க. 95வது கேள்வி, விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏவல் விடை. 96வது கேள்வி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கம். அவன் திருமணத்திற்கு போய் வாரான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் என்பது சரியான விடை. 97வது கேள்வி, அவனை கூட்டிக்கிட்டு வரேன்.
இது வந்து பேச்சு வழக்கில் இருக்குது. எழுத்து வழக்கு அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்பது சரியான விடை. 98வது கேள்வி சிறிது உட்கார்ந்து போ. ஆன்சர் ஆப்ஷன் பி உட்கார்ந்து. உட்கார்ந்து என்பது பேச்சு வழக்கு, உட்கார்ந்து என்பது எழுத்து வழக்கு. 99வது கேள்வி நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடரை தேர்வு செய்க. சரியான விடை ஆன்சர் ஆப்ஷன் பி. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர், எழுத்தாளர் இலர், பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது என்பது சரியான விடை. 100வது கேள்வி நிறுத்தற்குறிகளை அறிதல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கொஷின் பேப்பரை பார்க்கலாம். தேங்க்யூ.